இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ தமிழ்நாடு அரசு சட்டக்கல்லூரிகளில் உதவி பேராசிரியர் பணியிடத்துக்கான ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து டிஆர்பி இணையதளத்தில் வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி தான் நாம் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா, மறக்காமல் கீழே தெரிகிற அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கூடவே இருக்க அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நாங்கள் போகிற வீடியோஸோட அப்டேட்ஸ் வந்து உடனுக்குடன் உங்களுக்கு வந்துவிடும். கூகுளில் போய்ட்டு trb.tn.nic.in அப்படின்னு டைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் டிஆர்பி வெப்சைட்டோட ஹோம் பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா மேலேயே ஃபஸ்ட்டில் இருக்க அந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த பேஜில் கிளிக் ஹியர் நோட்டிஃபிகேஷன் இருக்க அந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதும் இந்த நோட்டிஃபிகேஷன் பேஜ் வந்து பிடிஎஃப் ஃபார்மெட்டில் வந்து டிஸ்பிளே ஆகும். மொத்தம் வந்து 7 பேஜஸ் இருக்குது. இதில் முக்கியமாக மேலே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த போஸ்ட்னு போட்டு என்ன போஸ்ட்டு, அதுக்கான ஸ்கேல் ஆஃப் பே, எல்லா டீட்டெயில்ஸும் இருக்குது. மொத்த வேக்கன்சிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 186 வேக்கன்சிஸ். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் டேட்ஸ்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நோட்டிஃபிகேஷன் டேட் வந்து 18/7/2018. இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னா 23/7/2018 அன்றைக்கி ஸ்டார்ட் ஆகி லாஸ்ட் டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 6/8/2018. டிஆர்பி வெப்சைட்டில் தான் வந்து இதுக்கான அப்ளிகேஷன் வந்து ஆன்லைனில் ஓப்பன் ஆகும். அது என்றைக்குன்னா 23/7/2018 அன்றைக்கி ஓப்பன் ஆகும். அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்களா பேக்லாக் வேகன்சிஸ் 14 சொல்லியிருக்காங்க. அதுக்கான வந்து கேஸ்ட் வைஸ் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சிஸ் கொடுத்துருப்பாங்க சப்ஜெக்ட் வைஸ். அதை ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கரண்ட் வேகன்சிஸோட டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துருப்பாங்க. அதாவது கேஸ்ட் வைஸ், சப்ஜெக்ட் வைஸ், என்னென்ன வேகன்சிஸ், எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது, எல்லாமே டீட்டெயில்ஸாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் பொறுமையாக படிச்சிங்கன்னா உங்களுக்கே புரியும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கேட்டகரி வைஸ் ரிசர்வேஷன் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பொறுமையாக படிச்சிங்கன்னா உங்களுக்கே புரியும். கம்யூனல் ரிசர்வேஷன், அதாவது ஜாதி வாரியான ரிசர்வேஷன் டீட்டெயில்ஸ். அதுக்கப்புறம் மகளிருக்கான ஒதுக்கீடு டீட்டெயில்ஸ். அதுக்கு கீழே பார்த்தா தமிழ் மீடியத்தில் படித்தவங்களோட ஒதுக்கீடு டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் சொல்கிறது, அதாவது இந்த வேலைகளுக்கான கல்வி தகுதி டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இன் லா, இந்த வேலைக்கு வந்து மாஸ்டர் டிகிரி இன் லா இன் த ரெலவெண்ட் சப்ஜெக்ட். அதாவது நீங்கள் சட்டத்தில் வந்து முதுகலை பட்டம் பெற்றிருக்கணும். அதாவது எந்த சப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறோம் அதில் வந்து முதுகலை பட்டம் வாங்கியிருக்கணும். அதுக்கான கேஸ்ட் வைஸ் மார்க்ஸ் எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் பொறுமையாக படிச்சிக்கலாம், உங்களுக்கே புரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா பிஹெச்டி பண்ணியிருக்கவங்களுக்கு வந்து 50% மார்க்ஸ் அப்படி இருந்தாவே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கூடவே வந்து மாஸ்டர் டிகிரி கூடவே வந்து நீங்கள் வந்து நெட்டு, அதாவது நேஷ்னல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு, அதாவது அதை வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லைனா அக்ரிடேட்டட் டெஸ்ட், இதை நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும். அதுவும் ஒரு கண்டிஷனாக சொல்கிறாங்க. இது யாருக்கு எக்ஸம்ஷன் சொல்லியிருக்காங்கன்னா பிஹெச்டி ஹோல்டர்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து இந்த நெட்டு எக்ஸாம் இல்லைனா அக்ரிடேட்டட் டெஸ்ட் எழுதலைனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, மூணாவது கண்டிஷன்னா பார் கவுன்சிலில் வந்து நீங்கள் என்ரோல் பண்ணியிருக்கணும் அப்படின்னு இன்னொரு கண்டிஷன் சொல்கிறாங்க. அதாவது 3 பாயிண்ட் சொல்லியிருக்கேன். நீங்கள் பொறுமையாக டவுன்லோட் பண்ணி என்ன குவாலிஃபிகேஷன் என்ன கேட்டிருக்கேன்னு பொறுமையாக படித்து பாருங்கள். அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்கேன். அதாவது வந்து கரஸ்பாண்டன்ஸில் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி இன் லா அதை படித்தவங்க எலிஜிபிள் இல்லை. அதாவது கரஸ்பாண்டன்ஸில் வந்து போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி முதுகலை பட்டத்தை வந்து நீங்கள் கரஸ்பாண்டன்ஸில், அதாவது தபால் வழியில் இல்லை தொலைதூர கல்வியில் படிச்சிங்கன்னா எலிஜிபிள் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் அதை கேர்ஃபுல்லாக படிச்சிங்க. தொலைதூர கல்வியில் நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி இன் லா படிச்சிங்கன்னா அது எலிஜிபிள் இல்லை, அதை சொல்லியிருக்காங்க, பார்த்துக்குங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ப்ரீலா, இந்த ஜாபுக்கான கல்வி தகுதி என்ன சொல்லியிருக்காங்க, எம்ஏ டிகிரி இன் எனி ஆஃப் த யூனிவர்சிட்டிஸ். அதாவது எம்ஏ டிகிரியில் வந்து சம்மந்தப்பட்ட பாடத்தில் வந்து எம்ஏ டிகிரி நீங்கள் வாங்கியிருக்கணும்னு சொல்கிறாங்க. அது கூடவே வந்து மாஸ்டர் டிகிரி இன் லா, அதாவது சட்டப்படிப்பில் வந்து முதுகலை பட்டம் வாங்கியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான மார்க்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கு. நீங்கள் பொறுமையாக படிச்சிங்கன்னா உங்களுக்கே புரியும். அதுக்கப்புறம் என்ன கண்டிஷன் பார்த்தீங்கன்னா நெட் எக்ஸாம் இல்லைனா அக்ரிடேட்டட் டெஸ்ட், இது ரெண்டுத்தில் ஏதாவது தேர்ச்சி பெற்றிருக்கணும், அதை சொல்கிறாங்க. அது வந்து யாருக்கு எக்ஸம்ஷன் தான், அதே மாதிரி பிஹெச்டி ஹோல்டர்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து இதில் எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படி சொல்லியிருக்காங்க. நீங்கள் பொறுமையாக டீட்டெயில்ஸ் எல்லாம் படித்து பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். அது கூடவே லாஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மஸ்ட் ஹவ் என்ரோல்ட் ஆஸ் அன் அட்வொகேட் இன் த பார் கவுன்சில். பார் கவுன்சில் வந்து உங்களோட பதிவை வந்து நீங்கள் பண்ணியிருக்கணும், அதையும் ஒரு கண்டிஷனாக சொல்லியிருக்காங்க. அவங்க தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க, அதாவது கரஸ்பாண்டன்ஸில் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி இன் லா அவங்க வந்து இந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ண எலிஜிபிள் இல்லாதவங்க. அதாவது கரஸ்பாண்டன்ஸில் வந்து பிஜி டிகிரி வந்து நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண முடியாது.
அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த வேலைக்கான வயது வரும், அதாவது ஏஜ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 1/7/2018 அன்றைக்கி வந்து 40 வயசு பூர்த்தி ஆகியிருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிசி, முஸ்லீம், எம்பிசி, எஸ்சி, எஸ்டி இவங்கெல்லாம் வந்து 45 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லுங்க. 45 வயசுக்கு மேலே இருக்கக்கூடாது 1/7/2018 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷனை வந்து ஆன்லைன் மோடில் மட்டும்தான் சப்மிட் பண்ணணும் அப்படி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 2 வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. 2 வேலையும் ஒரே ஆள் அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்களா, நீங்கள் செப்பரேட்டாக தான் 2 அப்ளிகேஷனாக அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் ஒரு ஆள் வந்து 2 தான் மேக்ஸிமம் அப்ளை பண்ணணும் அந்த கண்டிஷனும் சொல்லியிருக்காங்க. இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 6/8/2018 அதையும் சொல்லியிருக்காங்க. இந்த வேலைக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து 23/7/2018 அன்றைக்கி டிஆர்பி வெப்சைட்டில் வந்து லிங்க் வந்து ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸாமுக்கான எக்ஸாம் ஃபீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரிக்கு 600 ரூபாவும், எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ கேட்டகரிக்கு 300 ரூபா சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸாம் ஃபீஸை வந்து நீங்கள் ஆன்லைன் மோடில் டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு வச்சு பே பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் சொல்லிவிட்டு, அதாவது இந்த தேர்வு எப்படி நடக்கும், அதாவது தேர்வு நேரம், எவ்வளோ மேக்ஸிமம் மார்க், என்னென்ன சப்ஜெக்ட் எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் பொறுமையாக படிச்சிங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எக்ஸாம் டேட், அப்புறம் வென்யூ, அதாவது எக்ஸாம் எங்கே நடக்கும் எல்லா டீட்டெயில்ஸும் வந்து டிஆர்பி வெப்சைட்டில் வந்து இன்டிமேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்க அட்மிஷன் டு த எக்ஸாமினேஷன், அதாவது அட்மிட் கார்டு, ஆல் டிக்கெட் எல்லாமே வந்து டிஆர்பி வெப்சைட்டில் வந்து அப்லோட் பண்ணுவோம் அதையும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ, அதாவது செலக்ட் ஆன கேண்டிடேட் வந்து இன்டர்வியூ வந்து 1க்கு 2ன்ற பேஸில் வந்து ரிட்டன் எக்ஸாமில் மார்க்ஸை வச்சு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சு இன்டர்வியூ போர்டு வந்து அவங்கள வந்து கால் ஃபார் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கே புரியும். இன்டர்வியூவில் வந்து மொத்தம் வந்து 25 மார்க்ஸ் சொல்கிறாங்க. அதாவது பர்சனாலிட்டி அண்ட் பேரிங் அதுக்கு 5 மார்க்ஸும், ஜிகேக்கு வந்து 5 மார்க்கும், கெப்பாசிட்டி டு எக்ஸ்பிரஸ் ஐடியாஸ் இன் சப்ஜெக்ட் அதுக்கு 10 மார்க்கும், பார் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இதுக்கு 5 மார்க், மொத்தம் 25 மார்க்ஸ் வந்து இன்டர்வியூவில் வந்து அவார்ட் பண்ணுறாங்க. அதுக்கு கீழே இன்னும் சில முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பொறுமையாக டவுன்லோட் பண்ணி படித்து பாருங்கள். என்னென்ன செய்யணும், என்னென்ன செய்யக்கூடாது எல்லா டீட்டெயில்ஸுமே அதில் போட்டிருக்காங்க. நீங்கள் எல்லாத்தையும் கேர்ஃபுல்லாக ஒரு வாட்டி படித்து பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்களா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் பல யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாம் நம்ம சேனலில் வர இருக்குது. இந்த எக்ஸாம்ஸ்க்கான சிலபஸை தெரிஞ்சிங்கன்னா இங்கே இருக்க கிளிக் இயர் சிலபஸ்னு இருக்குது, அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த எக்ஸாம்ஸுக்கான சப்ஜெக்ட் வைஸ் சிலபஸ் வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்டில் இருக்குது. நீங்கள் டவுன்லோட் பண்ணி படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்களா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.